இப்போ ஒரு மழை வருது, வெள்ளம் வருது அப்படின்னா, உடனடியா நம்ம வந்து அந்த பகுதிக்கு போய் நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச உணவுப் பொருட்கள் குடுக்குறோம். பொருளாதார உதவியெல்லாம் பண்றோம். ஆனா வெயில்னால இவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுது. இன்னைக்கு நாட்டு மாடுகள் இறக்குது. இது நாளைக்கு மனிதர்களுக்கும் நடக்கும். அது எப்படி நம்ம மழையில வந்து நமக்கு வந்து நிவாரணம் குடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த வெயில் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய இந்த இழப்புக்கும் நம்ம வந்து களத்துல நின்று போராடணும். இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, பல்வேறு அமைப்புகளும், விலங்கு நல அமைப்புகள், என்ஜிஓக்கள் எல்லாமே இத பார்த்து ஒரு ட்விட்டர் போட்டு ஒரு ஒரு சமூக வலைதளத்துல செய்தியை மட்டும் கடந்து போகாம களத்துல வந்து நில்லுங்க. ஏன்னா அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு முதல்வர் வந்து அதிக வெயில்னால கொடைக்கானல் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வராரு. அந்த மாதிரி மாடுகள் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது இல்லையா? அதனால இதை பார்த்துட்டு இருக்க பொதுமக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாச சார்பில் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். இது பார்த்து கடந்து போகாமல், ஒரு செய்தியாக கடந்து போகாமல் களத்தில் இறங்கி வாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு 2000 கிலோ சத்துள்ள உணவு, எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாத சத்துள்ள உணவு இந்த மாடுகளுக்கு கொடுக்குறோம். ஒரு 3-4 நாள் அந்த ஒரு மாடுகளுக்கு தீவனம் வந்து அது போய் சேரும். அதன் மூலிமா அந்த மாடுகள் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சளவு அது உணவை தேட ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி மற்ற என்ஜிஓ அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் எல்லாம், அரசியல் கட்சிகள், குறிப்பாக அரசியல் கட்சிகள் சொல்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னா, மாடுகளுக்கு வாக்கு இல்லை, அதனால் நீங்கள் கடந்து போகிறீங்களான்னு தெரியல. ஒருவேளை வாக்கு இருந்தால் நீங்கள் இறங்கி செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல. இதையும் பார்த்து கடந்து போகாமல் இறங்கி களத்தில் நில்லுங்க. இந்த மாடுகளை உயிரை காப்பாற்றுவோம். இன்றைக்கி மாடுகள் நிலைமை நாளைக்கு மனிதர்களுக்கு கட்டாயம் வரும்.